அம்மன் அருள் உனக்கு உண்டு. நீ நினைச்சது கண்டிப்பா ஜெயமாகும். கடவுள் உன் பக்கம் இருக்கிற வரைக்கும் யாராலும் உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. நல்லது, நல்ல எதிர்காலம் உண்டுப்பா. போயிட்டு வாப்பா முருகா. நம்ம லில்லி தலையில இருக்க மல்லிய பாத்தியா? எவ்வளவு பிரமாதமா இல்ல? 100 மில்லி அடிக்கிட்டு பார்த்தா ரொம்ப தூளா இருக்குடா மாப்பிள்ள. லில்லியோட மல்லி என்னடா? நம்ம கனகா வச்சிருக்க கனகாம்பரத்தை பாருங்கடா. ஒண்ணு செய்ய, நீ கனகாவை பாத்துக்கோ, நான் லில்லிய பாத்துக்கிறேன். லில்லி போறாடா. அடே அவவே லில்லி மல்லி கனகான போனா எனக்கு எதிரா உனக்கா? ஹீரோ வந்தாச்சு, இன்னும் வில்லனை காணாமே. யார் யார் ஹீரோ ஆகணுங்கிற ஒரு இதே இல்ல. நீயும் ஹீரோவும். அசோக் எவ்வளவு வசதியா இருந்தோம், எப்படி பழகுறா தெரியுமா? சரி சரி, ஒரேடியா தூக்கி வச்சுக்காத. மச்சான், சுமதி தலையில இருக்கிற ரோஜா அழகா இல்ல? அழகா இருந்தா தானே எனக்கு பிடிக்கும். அது கொஞ்ச நேரம் என் கையில இருக்கட்டுமே. ஏ மல்லிகா, பாருடி, குமாரன் தலையில இருந்த பூவை எடுத்துக்கிட்டான். அதனாலதான் நான் பூவே வைக்கிறது இல்ல. சரியா குரங்குடி. நம்ம கிளாஸ் தான். ஹலோ டார்லிங். பாப்பா வர்ற நேரமா? குளிக்க நேரம் ஆயிடுச்சு. அப்ப நான் குளிக்காம வந்துட்டுவா? டேய், குளிக்கிறாராம்டா. பின்ன நேத்தோட இன்னைக்கு இழைச்சிருக்கும் போது அவர் குளிச்சிருப்பாரா இல்லையான்னு தெரியலையா? நாங்க உள்ள போலாமா? போப்பா. நான் ரொம்ப வரா மாட்டிக்க போறான். குட் மார்னிங் சார். வர்றதே மதியானம், இதுல குட் மார்னிங் வேற. வெளிய போன்னு சொல்லிருங்க, போயறோம். அதுக்காக திட்டாதீங்க. காலேஜ் கரெக்டா வந்திருக்கிறா. உங்களை சொல்லி தப்பு இல்ல, இந்த காலேஜ்ல பொண்ணுங்களே சேர்த்து இருக்கக்கூடாது. சார், டிகிரி வாங்குறத விட பணக்கார பொண்ணு கிடைச்சா டவுரியாவது கிடைக்கும். பொண்ண மாதிரி நிறைய பேர் இருக்கறனாலதான் வரதட்சணையே ஒழிக்க முடியல. நாங்க படிக்கும்போது இப்படியா? கர்மம்டா. ஏ சார், அப்ப கூட்டிட்டே ஓடி போயிட்டீங்களா? நீங்க ஒண்ணும் தர மாட்டீங்க. சரி, பாட்டு போ. ஏய், நாம 2 பேரும் தெரிக்கிறோமா? ஏன் ஜடை இப்படி சொல்லுற? பக்கத்துல உட்கார்றது. Thank you, my darling. Stupid. கிலோ என்ன விலை? ஏய், உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. மாப்ள, அடைந்தால் லில்லி. இல்லைன்னா மில்லி விடுறா. என்ன கொஞ்சம் கவனிச்சுக்கங்கடா. உண்டு உண்டு. ஐயா, என்னங்க வேணும்? உள்ள வரலாமா? வரலாம் வரலாம். எப்படியோ கிளாஸ் முடிய நேரத்துக்கு வந்துடுற. இஸ்திரி போடுறதுக்கு லேட் ஆச்சு. வயிறு எரியுது.
அப்ப தண்ணி போடுங்க சார். போலாம். என்ன அசோக், கிளாஸ்ல கலாட்டா செஞ்சுட்டே இருக்க, படிக்கிற எண்ணமே இல்லையா? ஜோக் அடிச்சா கூட நீ தப்பா புரிஞ்சுக்கிற. நான் ஒண்ணும் தப்பா புரிஞ்சுக்கல. ஆமா, நீ ஏன் தினமும் கிளாஸ்க்கு லேட்டா வர? வீட்டுல நிறைய வேலை. நிஜமா? சத்தியமா? உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். அப்புறம் உன் இஷ்டம். நீ சொல்றது எனக்கு புரியுது சுமதி. கிளாஸ் போர் அடிக்குது, ஜஸ்ட் டைம் பாசிங் தானே. டைம் பாசிங்காக கலாட்டா செஞ்சுட்டு இருந்தா நாளைக்கு உன் லைஃப் போர் அடிச்சா? லைஃப பத்தி நான் கவலைப்படுறதே இல்லை. இப்போ உனக்கு தெரியாது, நாளைக்கு நீ வருத்தப்படும் போதுதான் தெரியும். சரி அசோக், நான் வரேன். சுமதி, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, சும்மா தொந்தரவு கொடுக்காத. இந்த வார்த்தையை நீ என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதை விட்டுட்டு பிரின்சிபால் கிட்ட சொல்லி என் மானத்தை வாங்கினியே, உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? இந்த மாதிரி எண்ணம் மத்தவங்களுக்கு வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, இது ஒரு பாடமா இருக்கட்டும். எனக்கு நீ பாட சொல்லி கொடுக்குறியா? சுமதி, நான் நினைச்சேன்னா உன் தலையெழுத்தே மாற்றம் தெரியுமில்ல? என் தலையெழுத்த மாத்த நீ என்ன பிரம்மதேவனா? நான் அடிபட்ட பாம்பு மாதிரி. என்ன பத்தி உனக்கு தெரியாது. பொறுக்கிங்களை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. சுமதி, என்ன நீ அவமானப்படுத்திட்டல்ல, இதுக்காக உன் லைஃப் நான் ஸ்பாயில் பண்ணாம விட போறதில்ல. டேய் கண்ணாடி, நம்ம சரசு கிட்ட உன்னால பேச முடியுமா? ஆமா, இவ பெரிய கிளியா பாக்குறா. நம்ம குப்பத்து பார்வதி கிட்டயே பேசிட்டு வந்துட்டேன். இவ என்னடா பிஸ்கோத்து? குப்பத்து பார்வதி கிட்ட நீ சுலபமா பேசலாம், ஆனா இவளுக்கு கிட்ட பேசணும்னா உனக்கு கொஞ்சம் தில்லு தேவை. டேய் ரகு, நம்ம கண்ணாடியை பத்தி உனக்கு தெரியாது. கழிச்சாம் போ. டேய் நரம்பு, போய் பேசுறா. யாரு? நம்ம சரக்கு கிட்டியா? இன்னும் அவங்க அம்மா கிட்டியா? யாரா அவன்? தமிழ் வீரனே, துள்ளி எழு, வென்று பேசு, வென்று வா. டேய், முடிஞ்சா நீ சாயந்தரம் ஆள சொல்றேன். வருகிறேன் மன்னா. நான் திரும்பி வரவில்லை என்றால் நமது அன்னத்தை தூது விடுங்கள். நான் வருகிறேன். தோழா, துணைக்கு ரகுவை அனுப்பட்டுமா இல்லை கஞ்சாவை அனுப்பட்டுமா? ரகுவா? டேய், ஐயோ, ரகு வேண்டாம். எனக்கு கஞ்சா ஒன்றே போதும். நான் வருகிறேன், நான் வருகிறேன். விடுங்கடா. ரகு, 1 2 3. ஐயோ! சரசு, அவிக்கியமா? என்ன வேணும் உங்களுக்கு? நீடா வேணும். நானா? ஆமா. இப்படி உட்காருங்க. முறுக்கு சாப்பிடுறீங்களா? இந்தாங்க. நானா இருந்தா என்னென்ன செஞ்சிருப்பேன் தெரியுமோ? அவன் சுத்த விவகாரம் தெரியாத பயிரா இருக்காவன். ஐயோ, ஒளிக. சின்ன வயசுல மறந்துட்டு இப்ப தவறாம் பாராவன் மடைய. ஏண்டா மாப்ள, நல்ல டிஃபன் கிடைச்சதா? டேய் நல்லா நார்தர் வேலை பாத்தீங்கடா. டேய் ரகு, தூக்குடா. வாடே. போனா கண கணக்கறான் வேம்பா. பண்ணையாரையா, என்னையா? உங்க பையன் குமாருக்கு நீங்க எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? கல்யாணம் தானே, பாப்போம். ஏய்யா, அன்னைக்கு ஒரு பொண்ணு சொன்னியே, அந்த மூக்கன் ஒரு மராசாருடைய மக. அதுதான் படியும் போட்டிருக்கு. படிஞ்சா சரி, படக்குன்னு காரியத்தை முடிச்சிடுவோம். இது ஏன் சொல்றேன்னா, இந்த வருஷத்தோட பையனுக்கு படிப்பு முடியுது, ஒரு காரியத்தை பண்ணிட வேண்டியதானே. நீங்க என்னங்க படிப்பு படிப்புன்னு? இந்த காலத்து பசங்க படிப்பை எங்க கவனிக்கிறானுங்க? கழுத்து வர முடிய வளர்த்துக்க வேண்டியது, காலு நிறைய குழாய மாட்டிக்க வேண்டியது, வளர்க்க வேண்டியது, மாற்ற வேண்டியது, அதுலதானுங்கள குறி. என் மகன் அன்னைக்கு இப்படித்தாயா ஒரு குழாய் மாட்டிட்டு வந்து நின்னா. யாருதா உள்பாவாட, அதை நீ கட்டிட்டு வந்து நிக்கிறியன்னு கேட்டேன். பாவாடை இல்லப்பா, இதுக்கு பேரு அவாய் பேண்ட்னா. அதுக்கப்புறம் தாயா அவன் குழா மாட்டி இருக்காங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. உங்க பையன் எவ்வளவு பரவாயில்லைங்க. சில பயலுக நாகரிகங்கிற பேரால லங்கோடோட தெரியுறானுங்களே. மகன் மோசமா நானா இருக்கிறீங்க? நானா லங்கோடோட தெரிஞ்ச என்ன ஏன் கோபிக்கிறீங்க? எவன் எப்படி போனா எனக்கு என்ன? ஆமா, என் மகன் இருக்கானே, அவன் ஊரை சுத்தினாலும் காரியத்துல கண்ணா இருப்பான். மல்லிகா, சுமதி, நேத்துக்கு எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். இந்த பாடத்தை கத்துக்கிட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. டேய் முருகு மச்சான்,
இந்த ரோஸ் எப்படி இருக்குடா? கையில வச்சுக்கிட்டு கேட்டா எப்படி? அப்ப இருடா. டக்கு சிக்கடி டக்கு சிக்கடி டக்கு சிக்கடி டக்கு சிக்கடி டக்கு சிக்கடி டக்கு சிக்கடி. மச்சா, ஹீரோ ரொம்ப ஃபாஸ்டா வரான்டா. ஹீரோயினிய டாவ் கட்ட வரான்டா. அப்ப நம்ம நிலைமை? சுமதி தலையில எதுக்கு பூ வச்ச? ஏன் உங்களுக்கு எடுதான் வைக்கணுமோ? அவ யாருன்னு தெரியும்ல? சத்தியமா உன் தங்கச்சி இல்லைன்னு தெரியும். டேய் மாப்பிள, இவனை சும்மா விடப்படாது. 4 மாத்து மாத்தினாத்தான் இவன் திமிர் அடங்கும். நீ என்ன பெரிய வீர நினைப்பா? தில்ல இருந்தா மேல கை வச்சு பாரு. ஜாஸ்தி பேசாத. டேய் மாப்பிள, இவனை சும்மா விடாதபடி. நீ யாரா கேக்குறதுக்கு? டேய் என்ன சொன்ன? அவனும் அவன் சொக்காவையும் பாரு, நல்ல தலகாணிக்கு வர மாட்ட மாதிரி. டேய் ராஜு, அவனை சொறி நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கணும். சோமாரி, தில்ல இருந்தா என்கிட்ட மோதி பாரு. நீ என்ன சண்டை கூப்பிடுறியா? நான் அடிச்சா தப்பு. டேய் ராஜு, மோது. நான் போயிட்டு வருவேன். வந்து பார்க்கும்போது 2 பேத்துல ஒருத்தன் தான் உயிரோட இருக்கணும். ஆரம்பிங்க. அவமாப்படி. ஏன் அசோக் வீண் தகராறுக்கெல்லாம் போற? உன் தலையில பூ வச்சதை கேட்க போனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? குமார் இவ தள்ள தானே பூ வச்சான், இதுக்கு போய் நீங்க என்னுடைய லைன்ல கிராஸ் ஆனா நாங்க 2 பேரும் மோதித்தானே ஆகணும். என் தலையில பூ வச்சதுக்கே இப்படின்னா உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ரொம்ப லேட்டா சொல்ற சுமதி, பட் என்னாலே உன்னை புரிஞ்சுக்க முடியல. ஓகே, see you. அபாடா, ஒரு வழியா 2 பேத்துக்குள்ளியும் சண்டை மூட்டி விட்டாச்சு பாத்தியா? அடே, அசோக்குக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பான்? டேய், அவங்கிட்ட சொல்றது இவங்கிட்ட சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட பிக்சர் திருமற ராஸ்கல். எங்க எங்க பார்த்தல? அவங்க கிட்ட சொன்ன நீ மூச்சு விட மறந்துடுவ, ஜாக்கிரதை. அவங்க 2 பேரும் தான். இந்தா நல்லா கவனிச்சு அனுப்பு. ஏண்டா, நீங்க தான் காலேஜ்ல பொண்ணுங்களை கலாட்டா பண்றதா? இல்லடா, இல்லீங்க. நாங்க யாரும் அப்படிப்பட்டவங்க கிடையாது. நீங்க யாரையோ பார்த்து வந்து எங்களை நினைச்சிட்டு கேக்குறீங்க. உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. டாய், மரியாதை இல்லாம சிகரெட்டா குடிக்கிற? உங்களுக்கு முன்னால பிடிக்கிறது தப்புன்னா நான் பிடிக்க மாட்டேன். மாப்பிள, மாப்பிள, அல்லு, அல்லு, மாப்பிள, அல்லு. இருக்குடா, என்னடா நெஞ்சு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க? இவன் யார் தெரியுமில்ல? ப்ரூஸ் லீயோட தம்பி. டேய், உன் வேலையை காட்டு. ஐயோ, ஐயோ, அரே, அரே, உர்ரா, அரே, அரே. இந்த மாப்பிள, அடி, நான் இல்லைனா நீங்க 2 பேரும் அம்பேலு. இவனுக்கு வந்த வாழ்வை பத்தியா? கவலைப்படாத, நான் இருக்கிறேன் அசோக்கு. டேய், உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. பாத்தியா, வாங்கின விலைக்கு வந்துட்டியே. உனக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி. என்ன கொழுப்பு? போடா. அசோக், என்ன கேட்டாங்க? போர் அடிக்குது. போர் அடிச்சா நான் என்ன பண்றது? வாயை முட்டை மாடிக்கு போலாம். முட்டை மாடிக்கா? சும்மா பேசிட்டு இருக்கலாம். இங்க பாரு கீதா, நான் நிறைய படிக்கணும். என்னை தொந்தரவு பண்ணாதமா ப்ளீஸ். நீ போமா. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? ப்ளீஸ், நான் நிறைய படிக்கணும். நீ போமா. வந்துதான் ஆகணும். அப்பா, சரியான தத்தி. என்ன டிஃபன் இன்னைக்கு? எங்க நீ டிஃபன் பாக்ஸ்ல காணோம்? ஏண்டா, உன் உயரத்துக்கு சின்னதா ஒரு டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கியே, யாரு தராது? சுமதி உடையது. அப்ப பெருசு எல்லாம் ஆசை. அப்ப சின்னத மாமன்ட்ட கொடுத்துரு. கொடுக்க மாட்டேன், 2 எனக்கு தான். சுமத்தியோட டிஃபன் பாக்ஸ் நீ வச்சுக்கோ. சுமத்தி என் மாமா வச்சுக்கிறேன். ஏண்டா கோழி மச்சான், நம்ம வீரப்பனுக்கு ராசாவை கணக்கு பண்ணிய மாட்டிட்டால? டேய்,
நீ வேற அவ லவ் லெட்டர் எழுதுனா கார்பன் பேப்பர் வச்சு இல்லடா எழுதுவா. எதுக்கு மச்சான் கார்பன் வச்சு எழுதுறா? அவளுக்கு ஏற்கனவே 2 பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கடா, அதனாலதான் கார்பன் வச்சு எழுதுறா. இல்லடா கோழி மச்சான். ஐயா அவ யாரு நினைச்சா? கண்ணைய பரம்பரைடா. ஏய் யாக்கறத கோழி அழுத்து அழுத்திடுவான். சுத்த மோசமான பசங்கடா. டேய் கோழி மச்சான், டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு போடா. என்ன அசோக், காலேஜ் எலெக்ஷன்ல நிக்கிறியாமே? என்ன சுமதி எப்படி கேக்குற? லேடிஸ் ஓட்டல நீ தானே கேன்வாஸ் பண்ணி தரணும். ஜெயிப்பியான்னு தான் சந்தேகமா இருக்கு. ஜெயிச்சு காமிக்கிறேன். ரியலி? ஷூர். சுமதி இந்த கர்ச்சிப்பை ஞாபகமா வச்சுக்க. என்ன லஞ்சமா? சச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சுமதி நீ மட்டும் என் வாழ்க்கை பூரா என்னோட இருக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை லவ் பண்றேன் சுமதி. ஆனா கேட்க தயக்கமா இருக்கு. நேரம் வரும்போது கேட்கத்தான் போறேன். ஓகே நான் வரேன். என்ன அசோக் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுமில்ல. ஓகே நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பை. இல்ல மயில மலர் பூந்தோட்டம்மா எழு தேரோட்டம்மா முகம் காணாமல் காண்கின்ற கலைக்கூடமா. ராஜா உடன் ராணி ரதி நான் அல்லவோ மதன் நீ அல்லவோ புது ராஜாங்கம் கொண்டாடி அரசாளுவோ. மானா இல்ல மயில மலர் பூந்தோட்டம்மா எழு தேரோட்டம்மா முகம் காணாமல் காண்கின்ற கலைக்கூடமா. மானா இல்ல மயிலா. ராகங்கள் பூச்சூட்டும் போதினிலே கவிமேகங்கள். பொன்னான வேளையிலே புது ராகங்கள் பூச்சூட்டும் போதினிலே கவிமேகங்கள். ராஜா உடன் ராணி ரதி நான் அல்லவோ மதன் நீ அல்லவோ புது ராஜாங்கம் கொண்டாடி அரசாளுவோ. மானா இல்ல மயிலா மலர் பூந்தோட்டமா எழு தேரோட்டமா முகம் காணாமல் காண்கின்ற கலைக்கூடமா. மானா இல்ல மயிலா. ஆயிரம் கதை பேசுவோம் மழை சேரும் மணல் போல உறவாடுவோம். நாடெல்லாம் விழா தோரணம் உன்னாணம் தானே நின்று வரவேற்குமோ. ஆயிரம் கதை பேசுவோம் மழை சேரும் மணல் போல உறவாடுவோம். நாடெல்லாம் விழா தோரணம் உன்னாணம் தானே நின்று வரவேற்குமோ. மலர் பூந்தோட்டமா எழு தேரோட்டமா முகம் காணாமல் காண்கின்ற கலைக்கூடமா. ராஜா உடன் ராணி ரதி நான் அல்லவோ
அசோக் இப்பதான் உஷாவை பாத்துட்டு வந்தேன். கம்ப்ளீட் லேடிஸ் ஓட் உனக்கு தான். மாப்ள நீ தான்டா சேர்மன். கண்டிப்பா நான் ஜெயிக்கணும்டா, இல்லைன்னா காலேஜ்ல தலையவே காட்ட முடியாது. ஒருவேளை தோத்துட்டான். ஏன்டா அவசர மாதிரி பேசுற ராஸ்கல்? டேய், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இவனுக்கு வந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன் தெரியுமில்ல? நேரா ஓடி போய் பாக்ஸ தூக்கிட்டு வந்துருவேன். அப்புறம் எந்த லட்சத்துல இவனுக்கு கவுண்ட் பண்றாங்கன்னு போய் பாப்போம். மாப்ள பால் பசலா ரெடி மாப்ள. நைட் எல்லாத்தையும் ஒட்டிடணும். அவனுக்கு கேன்வாஸ் பண்ணனா பின்னாடியே நாமளும் கேன்வாஸ் பண்ணணும்டா மாப்ள. டேய் அசோக், உன்னை கொண்டு போய் எங்க நிறுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன் தெரியுமோ? உனக்கு தெரியாது. கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ தோக்கவே மாட்டேன். கவலைப்படாத, நாங்க இருக்கிறோம், நீ ஜெயிப்ப. எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணுமேடா. கவலையே படாதடா. நாளைக்கு நான் கிளாஸ்ல பேசுற பேச்சுல ஒவ்வொரு ஆம்பளையும் ஒவ்வொரு பொம்பளையும் உனக்கு தாண்டா ஒட்டு போடுவாங்க. என்னடா மச்சான், ஆப்பிளுக்கு ரோஜாக்கும் சொல்லிட்டேன்டா. சொல்லிட்டீல்ல, என் கிட்ட கொண்டாந்து கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன். வாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு தரையா? எலெக்ஷன்ல ஜெயிச்சு நீ என்ன சட்டசபையில போய் பேச போறியா? ஐயோ ஐயோ மாப்ள. இவன் உங்க தலைவன், இவனே எனக்கு பாக்கி தான். ஏண்டா டேய், என்ன திமிர் இருந்தா எங்க ஆள் மேல கை வைப்ப? சொரி நாய் சாத்திரமா சாப்பிடுமா? அப்பா கூடாதீங்க, பயமா இருக்கே. நீ யாருக்கு ஓட்டு போட்ட? அசோக்கு தாண்டி. நான் குமாருக்கு தான் ஓட்டு போட்டேன். ஜெயிக்க போறது என்னமோ அசோக் தான். அதையும் தான் பாக்கலாமே. எனக்கு முதல்லயே தெரியுமாடா இப்படி நடக்கும்னு. உனக்கு ஆதியில நான் என்ன சொன்னேன்? 4000 ரூபாய் பத்தாது, இன்னும் 2000 ரூபாய் சேர்த்து செலவு பண்ணணும்னு சொன்னேன். நீ கேட்டாதானே? கிண்டலா? உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. என்னடா 2000 ரூபாய்க்கு டீ, 2000 ரூபாய்க்கு வால் போஸ்டர் வாங்கி கொடுத்தேன். அவன் என்னடானா ஆப்பிள் ரோஜாவும் அள்ளி அள்ளி வித்தறான். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பீடிக்கு வெளியந்தாரா? மாப்ள எலெக்ஷன்ல ஃப்ராட் நடந்துச்சு. சீ போடா. மாப்ள திருப்தி தானே? டேய், இது எல்லாம் சாதாரணமான விஷயம். இன்னும் எவ்வளவோ இருக்குடா. வேடிக்கை பாரு, வா போவோம். அசோக், நீ மட்டும் காலேஜ் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? எனக்கும் கஷ்டமா தான் தெரியுது. வீடு சுமதி, எம்எல்ஏ எலெக்ஷன் வராமலா போயிடும். இப்படி உட்காரலாமா? ஐயோ 30 பைசா போச்சு. ஐயோ 3 ரூபாய் போச்சு. எத்தனை தடவை சொல்றது சிகரெட் குடிக்காதேன்னு? ஒரு ஜாலிக்கு தானே. இப்ப அப்படித்தான் தெரியும், பின்னாடி எஃபெக்ட் ஆகும்போது தான் புரிஞ்சுக்குவேன். எப்படியோ போ. உன்னை திருத்தணும்னு பாக்குறேன், ஆனா நீ திருந்தவே மாட்டேங்கிற. நான் வரேன். சுமதி, சுமதி, என்னடா இது ரொம்ப போச்சு? அந்த குப்பங்கிட்ட வட்டி பணத்தை கேட்டியா? அட விடப்படாதியா, விட்டா போடு. யாரியா அது? யாரியா? பொம்பளை ஓ, அது கல்யாணம் ஆன புண்ணியா? அப்ப பின்னாடி போவோம். போப்படாது. ஏன்? எப்போ நீ செய்த எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் உன்னை பெத்ததே தப்புடா. யோ, நீ எங்க அப்பா நல்லா கெடுத்த. டேய், ஒப்பன் கெட்டு போனதுக்கு பின்னால நீயே பிறந்த. அடிச்சானா எப்படி இருக்கும்? அவ்வளவுதாம்மா. அசோக், என்னப்பா? எங்க புறப்பட்ட? சும்மா ஃப்ரெண்டுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துடுறப்ப. டே, ஃப்ரெண்டுங்களோடய சுத்திக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? உன்னை கட்டிக்க போற முறை பொண்ணு கீதா, அவளை கூட்டிக்கிட்டு போய் 4 இடத்தை சுத்தி காட்டிட்டு வாடா. அதை நாளைக்கு பாத்துக்கலாம்ப்பா. இப்ப நேராச்சு, நான் வரேன்ப்பா. டே, என்னடா உட்கார்டா. டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னப்பா? மடையா, கீதா ஊர்ல இருந்து வந்து 4 நாள் ஆச்சு. வீட்லயே அடைஞ்சு கிடக்கா. என்னடா உச்சு உச்சு? இப்ப என்ன என்னப்பா செய்ய சொல்றீங்க? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், அவளை கூட்டிட்டு போய் 4 இடத்தை சுத்தி காட்டிட்டு வா போதும். அம்மா தாயி, உன் வருங்கால மாமனாட்ட சொல்லிட்டு வா. வா தாயி, வா வா. இன்னைக்கு யார் மூத்திர முடிச்சனோ.
சாரி சுமதி. வா கீதா, இந்த பக்கம் வா கீதா. சாரி. பரவாயில்ல அசோக், தொட்டு பேசலாம், ஆனா கெட்டுதான் போக கூடாது. உன்னை தொட்டு பேசி உன் மனசை கெட்டு போக வைக்க ஒரு மணி கீதா. நான் உனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம். நான் உன்னை தானே கல்யாணம் செஞ்சுக்க போறேன். இல்ல கீதா. அசோக், ஏன் என்ன பிடிக்கலையா? அதிகமா பழகினா ஆசைகள் தான் வளரும். இது வரைக்கும் அந்த எண்ணம் எனக்கு இல்ல. மறுபடியும் சொல்றேன், உன் எண்ணத்தை மாத்திக்க. சுமதி, உன்கிட்ட ரொம்ப நாளா உன்னை கேட்கணும்னு இருக்கேன். கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? ரொம்ப நாளா பழகுறேன், இன்னைக்குதான் கேக்குறேன். என்ன மணியா? ம்? என்ன அசோக், கற்பனை செஞ்சுட்டு இருக்கியா? ஐ லவ் யூ சுமதி. லவ்வுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு அன்பு, 2 காதல். உன்னை முதல் தரமா தான் நேசிச்சேன். உன்கிட்ட பழகினது உன்னோட வெகுளித்தனமான அன்புக்காக அசோக். ஆனா நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சுமதி, நீ என்ன சொல்ற? சிரிச்சு பேசுற எல்லாரையும் லவ் பண்றதா நினைச்சா அது முட்டாள்தனம். உன் மேல வச்சிருந்த மதிப்பை நீயே கெடுத்துக்கிட்ட. சுமதி, சுமதி. சுமதி, அசோக், அசோக், என்னதான் உனக்கு பிடிக்கல, அதுக்காக ஏன் அந்த பக்கமாவே இருக்கிற? என் பக்கம் தான் கொஞ்சம் திரும்ப. நான் ஊருக்கு போறேன் அசோக். கீதா, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லல. ஏற்கனவே என் கூட படிக்கிற சுமதிங்கிற பொண்ணை நான் லவ் பண்ணேன். அவளும் என்னை லவ் பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா அவளுடைய பார்வையை வேற பக்கம் திரும்பிருச்சு. இப்போ நான் அவளைதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை நினைச்சு ஏங்கி ஏங்கி வந்தப்போ நீ என்னை விட்டு விலகி விலகி போன. நீ சுமதி கிட்ட நெருங்கி போன, அவ உன்னை விட்டு விலகி போயிட்டான். ஆனா நான் உன்னை விட்டு இன்னும் ஒதுங்கி போகல. காரணம், நான் உன் அத்தை மக. எப்பவுமே உன்னை வரவேற்க தயாரா இருக்கேன். நான் வரேன் அசோக், வரேன். கீதா, தனியாவா போற? தனியா தானே வந்த, சரியாவே போறேன். டேய் மச்சி, அங்க பாரு சுமதி வாந்தி எடுக்கிறா. விசேஷமா இருக்குமோ? ஏய் வாடா, நிறைய வேலை இருக்குது. அவனை பத்தி அப்புறம் பேசுவேன். இவன் ஒருத்தன் சுமதி பத்தி பேசினாவே எடுத்துட்டு போயிடுவானே. ஏண்டி வாந்தி எடுக்கிற? உடம்பு சரியில்லடி, காலையில இருந்தே ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு, ஏதாவது அப்படி இப்படின்னு. எல்லாரும் உன்ன மாதிரியே இருக்க முடியுமா? சரி சரி சாப்பிடு. ஏய் அசோக், எனக்கு மல்லிப்பூன்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமோ? அதான் லில்லி தலையில இருக்க, பறிச்சுக்க வேண்டியதானே. மொட்டா இருக்குடா. மூச்சும் முகரையும் பாரு. அடே உன்னதாடா சொல்றேன். அது எங்களுக்கு தெரியும்டா. லில்லி, நீங்க கோபத்துல கூட அள்ளி ராணி மாதிரியே இருக்கீங்க. போங்க போங்க. மாப்பிள்ள அள்ளி ராணிய பாத்துருக்கிறியா? ஏன் நீ காட்ட போறியா? வாயமுறா. உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. எங்கடதான் காட்டுவோம் வீரத்தை. ஆமாண்டா. ஏய், உன்னால சுமதியை லவ் பண்ண முடியல, குமார அடிக்கவும் முடியல. நீ என்ன செய்ய போற? அவங்க 2 பேரையும் என்ன செய்யறதுன்னு தெரியாம அலையிற, அவ்வளவுதானே? அதுக்கு யோசனையை நான் சொல்றேன். ஏண்டா இப்ப செஞ்ச என்ன? உன் காதை கொஞ்சம் முடியும்.
சுமதி ஏங்க அழறீங்க? இப்ப எழுதுனது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் உங்களை கலட்டா செய்யறேங்கிறதுக்காக நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்தாங்க எனக்கு வந்து லெட்டர். அழகான மலரை ரசிக்கிறது தான் எனக்கு பழக்கம். அது கசக்கி பார்க்கிற பழக்கம் எனக்கோ என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ இல்ல சுமதி. இன்னும் யாருங்க எழுதிருப்பாங்க? டேய் டேய் 13 தான் ஆண்ணுமே தவிர 26 ஆடப்படாதே. 13 சீட்டு தாண்டா இருக்குது. அங்க பாக்குறியே. டேய் மாப்ள இந்நேரம் சேர்ந்திருக்குமோ? எங்கடா இன்னும் லைஃபே ஆகல. டேய் முண்டம் லெட்டர் கேக்குறேன்டா. ஓ லெட்டரா? சென்றிருக்கும். இந்நேரம் அவனை திட்டுக்கிட்டு இருப்பா தெரியுமோ? அரைச்சி காடை போடுறான். ஒன்ன போட சொன்னா 13 சேர்த்தி போடுறியாடா. உண்டோ மிடில் ஸ்கூட்டு. எனக்கு அப்பவே தெரியும் என் பக்கத்துல உட்கார்ந்தா சேராவே சேராதுன்னு. நான் எழுதலைன்னு தான் உங்ககிட்ட சொல்ல முடியும். அப்புறமும் நீங்க தப்பா நினைச்சா காட் ப்ராமிஸ் நான் எழுதல சுமதி. அப்படியே சொல்லாதீங்க. ஐ அம் வெரி சாரி குமார். நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்லைங்க. டேய் ரொம்ப நாளா இருந்த ஆசை இன்னைக்கு தாண்டா நிறைவேற போகுது. பின்ன அந்த ஐடியாவை கொடுத்தவர் யாரு? டேய் யாரா? அடே நீதான்டா. அதானே. ஆனா பாவுண்டா, எங்க அவ போய் பிரின்சிபால்ட்ட சொல்லி அந்த பயலை மாட்டி கொடுக்கறாளோ என்னவோ. அடே நீ சுத்த மோசம்டா. ஏய் எட்டி நெஞ்சில மேய்ச்சிருவன் தெரியுமில்ல? பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசப்படாது. உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர் வரைக்கும் உங்ககிட்ட பேசுறது இதுதான் முதல் தடவை. ஏன் இதுவே பிகினிங்கா இருக்கட்டுமே? அது உங்க இஷ்டம். ராணி தாண்டா ஜோக்கர் கீழே போட்ட போயிட்டா. எல்லாம் இவனால வந்ததுடா. டேய் போடா. அந்த ஐடியாவை இந்த நரம்பு பயலுக்கு சொல்லி கொடுத்தா ஆமா கிழிச்சான். அது வேற விஷயம். இத பாரு, இப்ப நான் ஒரு பேச்சுக்காக சொன்னேன். அத நம்பி கற்பனையை ஜாஸ்தி வளர்த்தாத. ஏன்னா இப்ப நீ ரொம்ப இழைச்சிருக்க, அப்புறம் ஜாஸ்தி இழக்க ஆரம்பிச்சிருவ. என்ன ஆடு? நீங்க தப்பா நினைக்கலன்னா எனக்கு இந்தியன் ஹிஸ்டரி புக் வேணும். உங்ககிட்ட இருக்கா? ரூம்ல இருக்கே. சரிங்க பரவாயில்லைங்க. வேணா ரூம்க்கு வந்து வாங்கிட்டு போங்க. ஈவினிங் வரேன் சுமதி. ஓகே நான் வரேன். வரேன். டேய் இனிமே நீ ஷோ வைக்க முடியாதுடா. ரொம்ப ரொம்ப கஷ்டம். டேய் ஆட்டம் போதும்டா. ஏடா மாப்ள, நான் ஷோ காட்ட முடியலனா யாருமே ஷோ காட்ட கூடாது. உனக்கு ஏண்டா இவ்வளவு கெட்டன்னா? சரி சரியா சார் ஒரு 5 டீ சொல்றேன். ஏய் சீ. ஏண்டா டீஸுக்கு தான் அசோக்குன்னா டீயுக்குமா? அல்பம் அல்பம். ஏண்டா மாப்ள, ஒரு 7 ரூபாய் இருந்தா கூட தரேன். பத்தியா? அடப்பாவி, அவனே அவங்க அப்பா பாக்கெட்ல கைய வைக்கிறான். அவங்கிட்ட போய் 7 ரூபாய் கேக்குறியாடா? ஏய், என்ன இருந்தாலும் இந்த பயலுக்கு கொழுப்பு ஜாஸ்தி. ஒண்ணு இவ்வளவு கேவலமா பேசுவான்னு நினைக்கவே இல்லை. டேய் உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. எழுந்துடுறா. டேய், சீ. ஐ, 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 ஐ. மஞ்சள் உங்களுக்கு எப்பவுமே அழகா இருக்கு சுமதி. ஐ மீன் நான் இந்த மஞ்சள் தாவணியை சொன்னேன். ஓஹோ, நாளைக்கு என்னோட பர்த்டே குமார். இஸ் இட்? அட்வான்ஸ் விஷஸ் டு யூ சுமதி. எப்பவுமே அட்வான்ஸ் தானா? இந்த மாதிரி விஷயத்துல நான் எப்பவுமே அட்வான்ஸ் தான். உங்க ஃபேமிலி பத்தி சொல்லவே இல்லையே. எங்க அப்பா ஒரு பண்ணையாரு. ம். இதுக்கு மேலே சொல்லணுமா? ம். 1 வீக்ல திருப்பி கொடுத்துறேன். திருப்பி தந்தா சரி. என்னங்க ஆரம்பத்திலேயே சந்தேகப்படுறீங்க? நோ நோ, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே சுமதி, நான் போயிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. மல்லிகாட்டி சொல்லிடுங்க. ம். டேய் சுமதி வரடா. அட சுமதி வரடா, சுமதி வரடா. டேய், சீ. அலையாதே அலையாதே. அட நீ ஒண்ணு அவ கூட பேசுறதுக்கு இவனுக்கு ஏதா தைரியம்? யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்ட நீ? அசோக்கோட தைரியம் என்ன, அது என்ன, இது என்ன? டேய் அசோக்கி, இந்த கேள்வி என்ன கேட்டிருந்தானா நான் உள்ளக்க போய் செத்துப்பேன். நீ எப்படி? டேய் சரி, இங்கே இருங்கடா நான் வரேன். டேய், நான் வாங்கி கட்டிக்க போறேன். என்ன சுமதி தனியா வர? வாள் வரலையா? வழிவிடு அசோக். வழி விடுறேன், ஆனா பின்னாடியே வருவேன். நாம 2 பேருக்கும் ஒரே ரூட் தானே காலேஜுக்கு. என்னடா மாப்பிள்ளை இவ்வளவு போல்டா மோதுற? டேய் எனக்கு எப்பவுமே போல்டா மோதி தாண்டா பழக்கம் உண்டு. ஆனா என்ன இருந்தாலும்
அன்னைக்கு குமார் ஃபுட்பால் விளையாடி இருக்கான் பாரு. அடேங்கப்பா, அவன் ஸ்டேட் லெவல்ல தாண்டிடுவான். நம்ம தான் கொஞ்சம் ஒரு மாதிரி. உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. ஒண்ணு சொல்றான். அங்க பாரு. என்னடா இந்த அசிங்கமா நடமாடிக்கிட்டு காலேஜுக்குள்ள? மாப்பிள்ளை இவங்களே என்னடா நாவு போட்டலாமா? உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? மீறினா அவங்க இடுப்பதான் தொடுவேன். டேய், அது ஒண்ணு போதும். அதை வச்சு அவன் ஆயுச முடிச்சுப்பான். ஏண்டா ஜாஸ்தி நெளிய அதை சுருக்கிக்க போற. குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங். என்ன தனியா இருக்கீங்க? உங்க தோஸ்துங்க இன்னும் வரலையா? அவனுங்க எங்கேயா சுத்திட்டு வருவானுங்க. ஐயோ, எல்லாருக்கும் வேணுங்க. Many many happy returns of the day. Thank you. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? பரவாயில்ல, கேளுங்க. ப்ளீஸ் கேளுங்க. நான் உங்களை I love you சுமதி. I mean, நான் உங்களை மேரேஜ் பண்ண விரும்புறேன். நான் ஒரு பொண்ணுங்க. என் வாழ்க்கைய நான் அமைச்சு தரேன். முறைப்படி உங்க வீட்டுக்கு வந்து கேக்குறேன். நான் ஒண்ணு சொன்னா கேப்பீங்களா? ஓ எஸ், நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவும் சொல்லல. கலாட்டா செய்யறத குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த மூக்குத்தி என்னுடைய பர்த்டே பிரசன்டேஷன். நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். சரசுவை பார்த்துட்டு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. சீக்கிரம் வந்தா சரி. குமார், I do love you. ஏண்டா மாப்பிள்ளை, நீ ஏமாந்துட்டியே. அவளுக்கு ஒன்னத்தான் பிடிக்கல, என்னையுமாடா பிடிக்காம போச்சு. உன் கவர்மே போயிடுச்சுடா. அப்படி ஒண்ணு இருக்கிறாடா மாப்பிள்ளை. அந்த எலும்பு நாடி உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. ஐயோ, ஆமா, என்னன்னு சாமி கும்பிட்டீங்க? அவசியம் தெரிஞ்சாகணுமோ? விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லன்னா உங்க இஷ்டம். மூக்குத்தி போட்டிருக்கிற இந்த பொண்ணுக்கு சீக்கிரம் ஒண்ணு முடிச்சு போடணும்னு வேண்டிக்கிட்டேன். கல்லு போனாலும் மூக்குத்தி அழகாவே இருக்கு. மூக்குத்தி மட்டும்தான் அழகா இருக்கா? ஆ? நஞ்சீரு கல்லு வச்ச மூக்குத்தி என்ன காந்தம் போல இழுக்குது ராசாத்தி. சின்னஞ்சீரு கல்லு வச்ச மூக்குத்தி என்ன காந்தம் போல இழுக்குது ராசாத்தி. சிவந்த பவளத்தில் துண்டு விழுந்து என் சிந்தைய கலக்குது ராசாத்தி. சின்னஞ்சீரு கல்லு வச்ச மூக்குத்தி உன்னை காந்தம் போல இழுக்கட்டும் ராசாவே. சிவந்த பவளத்தில் துண்டு விழுந்து உன் சிந்தைய கலக்கட்டும் ராசாவே. சின்னஞ்சீரு கல்லு வச்ச மூக்குத்தி என்ன காந்தம் போல இழுக்குது ராசாத்தி. மேகச்சவானம் அங்கே எழுந்ததடி, மோக உருவாக இங்கே நடந்ததடி. மேகச்சவானம் அங்கே எழுந்ததடி, மோக உருவாக இங்கே நடந்ததடி. தாகப்பள்ளி பயிலவா நான் தழுவி எழுதி படிக்கவா. தாகப்பள்ளி பயிலவா நான் தழுவி எழுதி படிக்கவா. சின்னஞ்சீரு கல்லு
சின்னஞ்சீரு கல்லு வச்ச முக்குத்தி என்ன காந்தம் போல இழுக்குது ராசாத்தி சிவந்த பவளத்தில் துண்டு விழுந்து உன் சிந்தையை கலக்கட்டு ராசாவே. சின்னஞ்சீரு கல்லு வச்ச முக்குத்தி உன்னை காந்தம் போல இழுக்கட்டு ராசாவே. சூடா என்னப்பா இருக்குது? பையில நானும் தான் இருக்கிறோம். ஒரு டீ ஒண்ணு கொண்டா. பாத்து வை, இப்ப அடியில புடிக்கிற போகுது. அடியில புடுக்குதோ மேல புடுக்குதோ தெரியாது. டீய குடியா. வடை கிடைக்குமோ? அங்க கேளு. கிடைக்கும் இல்ல? தீந்துடுச்சு. தீந்துடுச்சா? ஏது ஏது இங்க வியாபாரம் ரொம்ப சுறுசுறுப்பா நடக்குது போல இருக்கு. ஆமா, சுமதி நம்ம லிஸ்ட்ல சேர்த்தாச்சோ? கேட்டாம இருப்பனா மாப்பிள்ள? உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. அங்க பாரு மாப்பிள்ள காணிக்கே வரான். நம்ம தாடியா? என்ன கொலுசு, எப்படி இருக்கிற? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போது கண்ணு தெரிஞ்சுது. ஆமா, வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? வந்தது தொடாதா. இங்க பண்ண உன் காதலி கிட்ட பேசலனா தூக்கமே வராது. சரி விடுடா. ஆமா, சுமதி என்ன சொல்றா? தானே உனக்கு அவன் மேல கண்ணா? பையனுக்கு விஷயம் தெரியாது போல இருக்கு. சுட்டுடுச்சா? அவ இவனுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா சுமத்திய குமார் கிட்ட இருந்து பிரிச்சு ஆகணும். அவன் லைஃப்ல எவனாவது தலையிட்டீங்க ஜாக்கிரதை. சுகு, அந்த வேலையை நீ செய்வியா? என் பட்ட பெயரே சாணக்கியன்டா. சுகு, இந்த காரியத்தை மட்டும் நீ முடிச்சிட்டின்னா சாம்ராஜ்யத்துல பாதி தந்துருவேங்கிறியா? விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல. காரியத்துல இறங்கு. ராஜாவை நான் வெட்டுறேன்டா. அதுக்கு மேல ராணிய நீ பாத்துக்க. சரி, போகலாமா? சுமதி, என்ன எக்ஸாம் முடிஞ்சதும் உங்க வீட்டுக்கு வரட்டுமா? வந்துதானே ஆகணும். ஆமா சுமதி, என்ன எப்படி நீ லவ் பண்ண? அதுதான் எனக்கே தெரியல. ஆமா, உங்க வீட்ல இருந்து யாருமே உங்களை வந்து பாக்குறது இல்லையா? வருவாங்களே. யார் வராங்க? தினம் கனவுல 5 அத்தை பொண்ணுங்க வராங்க. வருவாங்க வருவாங்க. யார் வந்தான்னா வராட்டி என்ன, எம்மா வந்தா சரி. எப்படிதான் வந்து பார்க்காம இருக்காங்களோ? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். பையன் பொண்ணுங்களையே ஏற எடுத்து பார்க்க மாட்டாங்க. ஏற எடுத்து பார்க்க மாட்டாரு, மொப்பந்தான் பிடிப்பாரு. எப்பாடி இப்பவே இந்த பிடி பிடிக்கிறா? சுமதி, சினிமாவுக்கு போனோம், நீயும் வரையா? நான் வரல, நல்லா ஊரை சுத்துங்க. இப்பவே சுத்திட்டாதான் உண்டு. அப்புறம் உன்னை சுத்துறதுக்கே நேரம் பத்தாது. நீங்க அந்த பொண்ணு விஷயமா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னையாவது பொண்ணு பொண்ணுன்னு உயிரை எடுக்கிற? தக்காளி பழம் மாதிரி இருக்கு பொண்ணு, நான் பட்டா அழுகிடும், அதனால சொல்றேன். அழுகி போயிருமா? ஓ, அன்னைக்கு பப்பாளி பழம், இன்னைக்கு தக்காளி பழம்ங்கிற. என்னைய உருவம் மாறிக்கிட்டே இருக்கா? சைஸ் வித்தியாசம் இருக்குல்ல, அதனால சொல்றேன். நீங்க பொண்ண பாத்தீங்க, நீங்களே சொக்கி சுருண்டுடுவீங்க. ஓ, மெதுவா பேசியா, பண்ணி கரைச்சி காத்துல விழுத்துரும். ஏண்டா சுகு, எங்கடா போயிடுற நீ? ரெண்டு பேத்தையும் பாத்தியா? கோயில் மாற மாதிரி ஆயிராங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். வா. கந்தா, சீக்கிரம் இருக்கு. போ, அங்க பாருங்க. வாடா வாடா. ஏய் கந்தா, என்னடா? ஏண்டா, எவ்வளவு நாளா இந்த மாதிரி திருட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிற? என்னங்க திருடங்கிறீங்க? எவனோ திருட்டு போய் மேல ஏறி கொலைய போட்டு போயிட்டான். அவன் எவன் வெட்டினான்னு ஏறி பார்த்து இறங்கிட்டு இருக்கிறேன். நீங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நானும் தூரத்திலிருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். எவன் ஏறுனா எவன் இறங்குனான்னு. மரியாதையா சொல்றேன், அந்த மரத்துக்கு பக்கத்துல நில்லு. ஏன்
என் மேல ஏறி மரம் ஏற போறீங்களா? பெரிய ஏணி இவர் மேல ஏறி நாங்க ஏற போறோம். ஏறி குளம்னு இருக்காதரா, போட போய் நில்லு. என்ன மரத்துல கட்டி வைக்க போறீங்களா? ஏத்தாத போய் நில்லு. பண்ணியாரியா, நாம எவ்வளவு விஷயத்துல ஒத்துமையா இருந்திருக்கோமே. ஏண்டா இப்படி உன் கூட சேர்ந்து மரமா ஏறிட்டு தெரிஞ்ச நானு இல்ல மத்த விஷயத்துல பேசப்படா போ. 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 ஏய், ஏறா சீக்கிரம். கொண்டா, உன்னையெல்லாம் விடப்படாது. மத்தவனுக்கு புத்தி வரணுங்கிறதுக்காகத்தான் உன்னை நான் கட்டி வைக்கிறேன். ஒழுங்கா நில்லு. நல்லா இருக்குங்க. நில்லு. அதுக்கு என்னதான் கட்டணுமா? வேணாங்க, இன்னைக்கு நாளு நல்லா இல்ல. அப்ப என்ன கட்டி வைக்கிறேங்கிறியா? கைய இறக்குடா, கைய இறக்கு. கையிலடா இப்படி இறக்கு. உங்ககிட்ட நிறைய பேசணும்டி. என்னடி சொன்னா தப்பா நினைக்க மாட்டேல்ல? எப்பவும் இல்லாம நீங்க புதுசா கேக்குற? நீ எப்பவும் புதுசாவே இருக்கணும்னு தான் என் ஆசை. கிளாஸுக்கு போகணும், அதுக்காம விஷயத்த சொல்லு. உனக்கும் குமாருக்கும் யாரடி சொன்னது? உன்னோட இருக்கிற எனக்கே தெரியல, ஆனா எல்லாரும் பேசிக்கிறாங்களே. ஆமாண்டி, நானே உனக்கு சொல்லணும்னு இருந்தேன். ஆனா நீ எங்க எங்க வீட்டுக்கு தெரியப்படுத்திட்டியோன்னு தான். ஆம்பளைங்களை சட்டுன்னு நம்பாதடி. அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கும் போது அழகான மலருங்க எத்தனை தெரிஞ்சாலும் அத்தனையும் தொட்டு பார்க்க நினைப்பாங்கடி. நீ நினைக்கிற மாதிரி குமார் இல்லடி. நீ மோசம் போயிட்டா உன் வாசம் போயிடும். என்னமோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். ஹேய் சுகுமார். ஹலோ குமார். எப்ப வந்தீங்க? வந்து 2 நாள் ஆச்சு. என்ன ரொம்ப பிஸியா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். சாரி குமார், அவசரத்துல நிறைய பேருக்கு இன்விடேஷன் அனுப்ப முடியல. பரவாயில்ல, என்னுடைய மேரேஜுக்கு இன்விடேஷன் வைக்கிறேன், மறக்காம வந்துருங்க. பொண்ணு சொந்தமா? இல்ல சுகு, என் கிளாஸ்மேட் சுமதி தான். என்ன, நம்ம சுமத்தியா? ஆமா சுகுமார். குமார், நான் சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? பரவாயில்ல, சொல்லுங்க. அவசரப்பட்டு உங்க லைஃபை நீங்களே வீணாக்கிடாதீங்க. ஒய்ஃப் மேல நம்பிக்கை இருந்தாதான் லைஃப் நல்லா இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. குமார், நீ எனக்கு ஃப்ரெண்டு தான், அசோக்கும் ஃப்ரெண்டு தான். ஆனா நீ என் கூட பழகுனது கொஞ்ச நாள் தான். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு அட்வைஸ் பண்றேன். அசோக்குக்கும் சுமதிக்கும் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணிட்டேன். டேஸ்ட் பண்ணி நான் சிகரெட்டே வேண்டாங்கிறப்போ நீ சுமதி கிட்ட ஏமாந்ததுதான் ஆச்சரியமா இருக்கு. சுமதி வீட்டுக்கு பக்கம் தான் என் வீடு. நான் சொல்றது உங்களுக்கு சந்தேகமா இருக்கும், நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். வரேன் குமார். நான் ஒரு பாட்டு பாடட்டுமா மாப்பிள்ள? நீ பாட போறியா? இவன் நேரத்தை பாத்தியா? ஏய், இவையெல்லாம் பாடி நம்ம கேட்கணும்னு நம்ம தலையத்தை யாரா மாத்த முடியும்? சரி, இவன் ஆசைய கெடுப்பானே, நீ பாடு, நல்ல கத்து, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ஆடிக்கிறோம். கருத்தை பெறட்டுதுடா, கண்ணை மறைக்குதுடா, காதல் போத என்ன என்ன கவி பாட சொல்லுதுடா. பாடட்டுமா? பாடு மாப்பிள்ள, பாடு. கருத்தை பெறட்டுது, கண்ணை மறைக்குது, காதல் போது என்ன கவி பாட சொல்லுது. கருத்தை பெறட்டுது, கண்ணை மறைக்குது, காதல் போது என்ன கவி பாட சொல்லுது. கொஞ்சம் கிளிகளை கைகளில் ரசிக்கும் ஹோய் காணாத காட்சியட சாமி, இத கண்குளிர பார்த்தால் சுத்துதடா பூமி. கருத்தை பெறட்டுது, கண்ணை மறைக்குது, காதல் போது என்ன கவி பாட சொல்லுது.
கானகத்தில் கலந்தோடும் மேகம் இது, காதலுக்குள் உருவான ராகம் இது. தனிதப மகரிச தரிகம பதரிச. கானகத்தில் கலந்தோடும் மேகம் இது, காதலுக்குள் உருவான ராகம் இது. கூட்டோடு கொண்டாடும் காட்சி இது, குமரி காற்றோடு கலந்தாடும் நிகழ்ச்சி இது. கூட்டோடு கொண்டாடும் காட்சி இது, குமரி காற்றோடு கலந்தாடும் நிகழ்ச்சி இது. கருத்த பெறட்டுது, கண்ண மறைக்குது, காதல் போது என்ன கவி பாட சொல்லுது. பஞ்சாயத்து ரோட்டில் பல்லவியும் பாடு, கூத்தாடும் கூடு கும்மாளம் போடு. பஞ்சாயத்து ரோட்டில் பல்லவியும் பாடு, பட்ட தண்ணி சுதியேறும் போதனையட, தானாகாரம் புடிச்சுக்கிட்ட வேதனையட. பட்ட தண்ணி சுதியேறும் போதனையட, தானாகாரம் புடிச்சுக்கிட்ட வேதனையட. கருத்த பெறட்டுது, கண்ண மறைக்குது, காதல் போது என்ன கவி பாட சொல்லுது. கொஞ்சம் கிளிகளை கைகளில் ரசிக்கும் ஹோய் ஹோய், காணாத காட்சியட சாமி. இத கண்குளிர பார்த்தால சுத்துதட பூமி. கருத்த பெறட்டுது, கண்ண மறைக்குது, காதல் போது என்ன கவி பாட சொல்லுது. காதல் போது என்ன கவி பாட சொல்லுது. அசோக், லீவில கண்டபடி ஊரை சுத்திட்டு இருக்காத, ஒழுங்கா உன் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரணும். போயிட்டு வரேன்பா. அப்பா, பிரின்சிபல் வராருப்பா. ஆமா. குட் மார்னிங் சார். வணக்கம். குட் மார்னிங். உட்கார். உட்காரா சார்? பரவாயில்ல சார். நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன் சார். நீங்க இருக்கும்போது அவனுக்கு என்ன குறைச்சல் சார்? இப்ப எங்க சார் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க சொல்றத கேக்குறாங்க? நிறைய சேஞ்ச் ஆயிட்டாங்க. நோ, என் மக அசோக் அப்படி இல்ல சார். நீங்க சொன்னா போதுமா? ஏன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? உங்க மக மேல குற்றம் சொல்றத நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். அசோக், நீ திருந்தணுங்கிற முயற்சியில தான் நான் இருக்கேன். நேத்து பாருங்க, ஒரு குரூப் சாராயம் கஞ்சாவும் சாப்பிட்டு கலாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குரூப்புக்கு என் மகனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதுல உங்க மகனையும் நான் பார்த்தனே. இத சொல்றதுனால எனக்கு கெட்ட பேர் வரலாம், ஆனா காலேஜ் கெட்ட பேர் வரக்கூடாது பாருங்க. ஓ, அவனை நான் கண்டிச்சு வைக்கிறேன் சார். இன்னைக்கு இளைஞர் சமுதாயத்துல குடிப்பழக்கம் ஒரு தொற்று நோயா மாறி அது புற்றுநோயா வளர்ந்துட்டு வருதுங்க. அசோக், உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இந்த தீய பழக்கத்தெல்லாம் விட்டுடுங்கப்பா. நான் வரட்டுங்களா? நல்லது, போயிட்டு வாங்க. அசோக், அப்பம் பேரை கெடுத்துறாதப்பா. நல்லவனா வாழ முயற்சி பண்ணு. ஓகே? என்ன மாமா? ஐயோ மாமான்னு சொல்லாத, அடுத்த பையன் பார்த்தா அசிங்கமா நினைக்க போறான். நீ நானும் ஒண்ணுதானே மாமா. உன் பேர் என்ன மாமா? அதெல்லாம் உனக்கு இருக்கு. உனக்கும் மீசை இல்ல, எனக்கும் மீசை இல்ல. இல்ல மாமா? ஆமா, எதுடா நம்ம பையன்? இரு, வித்தியாசமே தெரியல. அவன்தான். ஆமா, உன தினமும் எங்கதாக்க முடியும்? அந்த மூலையில ராத்திரி 8 மணி வரைக்கும் கடலக்கா வரைக்கும். நானும் வந்து வரைக்கட்டுமா? 8 மணிக்கு மேல வாமாமா. கண்டிப்பா வாரேன், கண்டிப்பா வாரேன். ஏண்டா வர்ற நேரமாடா இது? ஏண்டா மாப்ள, இன்னைக்கு நைட் ஷோ சினிமாவுக்கு போலாமா? இன்னைக்கு ராத்திரி எங்க மாமா வீட்டுக்கு 8 மணிக்கு போகணும்டா. நீங்க வாங்கடா. உங்க மாமா வீட்டுக்கா? இல்ல, கடலக்கா வறுக்கவா? அடே ஒண்ணு இல்லடா, வழக்கமா 8 மணிக்கு மேல நாங்க போய் வறுக்கிறது பழக்கம். நீயும் கூட சேர்ந்து வந்தீங்கன்னா வறுக்கலாம்ல.
ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா? இதையெல்லாம் யாரா புரியாத பையனா இருக்கான்? இவனுக்கு தேவையெல்லாம் இதுதான். பாரா அடே அடே, நான் குடும்பத்தினா உங்களுக்கு எல்லாம் பொறுக்கலையாடா. மடையனா இருக்கான். இங்க எல்லாம் குடும்பம் நடத்தினா அபிவிருத்தி ஆகாதா? மடையா போலவா? அடே 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 செருப்புடா. என்ன குமார், உங்களை எங்க எல்லாம் தேடுறது? என் கூட பேச மாட்டீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல. சரி வாங்க போலாம். நீ போ சுமதி, நான் அப்புறமா வரேன். இப்ப வர முடியுமா முடியாதா? சாரி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்னடி பிரயோஜனம்? நான் என்னடி தப்பு செஞ்சேன்? குமார் என்ன பார்த்து பேசுறதும் இல்ல, பாக்குறதும் இல்லடி. ஏதாவது ஒரிசு இருக்கலாம்டி, அதுக்காக நீயே அழணும்? என் வாழ்க்கையே அவர் கையில தாண்டி இருக்கு. நானும் குமாரும் பழகினது எல்லாருக்கும் தெரியும்டி. திடீர்னு அவர் என்ன வெறுத்துட்டா. நீ குமாரோட பழகினதாண்டி எல்லாருக்கும் தெரியும். மத்தது எதுவும் என்னடி சொல்ற? நீ குமாரோட ஆடி பாடி கொஞ்சம் குழாவனது எல்லாம் வெளியே தெரிஞ்சா உன்னை யாரடி கல்யாணம் செஞ்சுக்குவா? குமார் கிட்ட நீயாவது பேசுடி. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீதான் கேட்கல. கொஞ்சற வரைக்கும் கொஞ்சன, இப்ப கெஞ்சற. எதையுமே யோசிக்கணும்டி. சரி சரி, கண்ணை தொடச்சுக்க. நாளைக்கு குமார பார்த்து நானே கேக்குறேன். அரே மாப்பிள்ள, எக்ஸாம்ல பிட் அடிச்சா 3 வருஷம் ஜெயிலுன்னு சட்டம் வருதானா? இந்த சட்டம் யாருக்காக கொண்டு வந்து தெரியுமோ? அசோக்குக்காக. இனிமே நம்ம அப்படி செய்ய வேண்டாம், பேசாம படிச்சு பாஸ் பண்ணுவோம். படிச்சு பாஸ் பண்ணணும்னா நான் 3 வருஷம் இல்லடா ஆகும். ஏன்டா பண்ணாதீங்க? பாஸ் ஆன உடனே வேலை கிடைக்கிற மாதிரி தான். ஃபெயில் ஆனா காலேஜ் 2 வருஷம் லீவு நினைக்க வேண்டியதானே? என்கிட்டயாவது புக் இருக்குது. அரே ரகு, உங்ககிட்ட என்னடா இருக்குது? டேய், உன்கிட்ட புக் மட்டும் தான் இருக்கு, ஆனா என்கிட்ட அறிவு இருக்கு. புக் வச்சிருக்கறனா நீ புத்திசாலி நினைக்கப்படாதே, அது மகா தப்பு. அடி அங்கதான் மைனா வரா. மைனா இல்ல பிரின்சிபால் பொண்ணுடா. சும்மா இருடா. ஏய், நீ வம்ப விலை கொடுத்து வாங்குற. நீ இத பாரு, நான் பரீட்சைக்கு பிட்டு ரெடி பண்றேன். நீ இங்க இருந்து என்ன வேணா பண்ணிக்கோ, எப்படி வேணா பண்ணிக்கோ, நான் போறேன். அச்சோ, வந்துட்டா. நான் இல்ல. மைனா, நைனாவை பார்க்கவா? போ. ஏய், உன்னை கொண்டு ஒரு நாளைக்கு. அவளுக்கு உண்டோ இல்லையோ, பிரின்சிபாலுக்கு தெரிஞ்சா நமக்கு உண்டு ஒரு நாளைக்கு. ஆடா ஆடா. குமார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கீங்க? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். ஆமா, சுமதி கிட்ட நீங்க பேசுறது இல்லையாமே? பேசணும்னு ஆசை, என்னமோ என் மனசு தடுக்குது. எந்த ரீசன் இல்லாம அவ மேல வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அப்படி அவ என்னதான் தப்பு செஞ்சுட்டா? என்ன எதுவுமே கேட்காதீங்க, நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். அவ உங்களதான் நம்பிட்டு இருக்கா. நானும் நம்பிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா நீங்க வெளிப்படையா சொல்லாம உங்க மனசுக்குள்ள மூடி மறைச்சா எப்படிங்க? அது சுமதியோட மனசாட்சிக்கு தெரியும். ப்ளீஸ் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. தயவு செய்து என்ன எதுவுமே கேட்காதீங்க. சரி, உங்க இஷ்டம். ஆமா, நாளைக்கு எக்ஸாம்க்கு வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவேன். சரி குமார், நான் வரேன். சுமதிய மறக்க முடியுமா? என்ன இல்ல, இது இந்த வருஷத்து கொஸ்டின் பேப்பர் ஆனுங்களே. இந்த வருஷத்து தான். நான் ஒரு மடையன், போன வருஷத்து கொஸ்டின் பேப்பரை வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணி இப்பட்டு தான் கட்டேன். அசோக், கொஞ்சம் காட்ட. சீப்படா. காட்டலன்னா அப்புறம் நான் சொல்லிடுவேன். சொல்லு. தைரியம் இருந்தா சொல்லு. படா. எது தைரியம் இருந்தா சொல்லலாம். சாரி. என்ன இது? ஒண்ணும் இல்லையா? என்னப்பா
மாட்டிக்கிட்டியா? சார், நானும் சின்ன வயசுல இருந்தே பிட் அடிச்சு பாஸ் பண்ணிட்டு வந்தேன். பிஏல தான் மாட்டிக்கிட்டேன். கிரேட் சார், நல்ல திறமைசாலி. கை கொடுக்குறீங்களா? மாப்பிள்ள மாட்டிக்கிட்டியா? டேய், உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. வா வா. போறேன். சுமதி, சுமதி ப்ளீஸ். என் மேல உனக்கு கோபம் இருக்கலாம், அதுக்காக நீ வெறுக்காத. நீ ஒதுங்கி போறத ஏங்கிக்கிட்டு இருக்க மனசால தாங்கிக்க முடியல. எத்தனையோ பொண்ணுகளை கலாட்டா பண்ணிருக்கேன். அது ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப், எல்லாருக்கும் ஏற்படக்கூடியதான். அதுல நான் மட்டும் விதி விலக்கல. இப்போ உன் மேல வச்சிருக்க அன்பு குறையல சுமதி. காரணம், உன்னை என்னால மறக்க முடியல. 3 வருஷம் ஒன்னா படிச்சோம், நாம இப்ப பிரிஞ்சு போறோம். இந்த வாழ்க்கை மறுபடியும் கிடைக்காது சுமதி. அன்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் இருக்கும்னா இப்ப நான் உன்கிட்ட காட்டுறது அன்பத்தான். கடைசி ஒரு வார்த்தை சொல்றேன் சுமதி. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் சந்திக்கும் போது சந்தோஷமா ஒரு வார்த்தையாவது என்னோட பேச சுமதி. ஆள் வர்றது தெரியலையாடா? உனக்கு நான் வர்றது தெரியலடா. இருக்கிறது 3 அடி, இதுல என்னடா பேச்சு? என்னடா சொன்ன? எறாகிட்ட எடுக்க முடியாது. நெஞ்சில் இருக்கிற மஞ்ச சோத்தை எடுத்துருவண்டா. மஞ்சாச்சோர எடுக்கிற. சுமதி, என்னைக்கு ஊருக்கு போற? இன்னைக்கு போலான்னு இருக்கேன். மேரேஜ் இன்விடேஷன் அனுப்புவியா? டேய், சும்மா இருக்க மாட்டேன். அவளுக்காவது குமார் இருக்காரு, உனக்கு எப்படி? உனக்கு வெக்கமே இல்லடி. வெக்கத்தை வச்சு என்னத்தை சாதிக்க போறோம்? குமார் 2 மாசமா இவ கூட பேசுறது இல்லடி. எதுவுமே சொல்லாம ஊருக்கு போயிட்டாரு. ஏன் என்னன்னு தெரியல. இவளை கேட்டாலும் தெரியலங்கிறா. மருதானிய நகத்துல பூசினா தாண்டி அழகு. அவன் உன் முகத்திலேயே பூசிட்டு போயிட்டான். இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? நடந்ததையெல்லாம் வெறும் கற்பனையா நினைச்சு மறந்துடு. என்னோட குமார் பழகுனது மத்தவங்க மறந்தாலும் என்னால மறக்க முடியாதுடி. நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், குமார் என்ன கல்யாணம் செஞ்சுக்க போறாருன்னு ஆண்ணா. இப்ப அழறா. சுமதி, இதுக்கு போய் அழுதுகிட்டு வாடி எங்க வீட்டுக்கு போலாம். இல்லடி, இன்னைக்கு அவ ஊருக்கு போகட்டும். அங்க போனாலாவது அவளுக்கு நிம்மதி கிடைக்கும். சரி, நான் கிளம்புறேன். சுமதி, ஊருக்கு போய் லெட்டர் போட்டி. மல்லிகா, வரேன்டி. ஹலோ. ஏண்டா, உனக்கோசரம் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம்? வர்ற நேரமாடா இது? எங்க அப்பா இருக்காருல்ல, அவர் தான் கத்தி போடுவாருன்னு தெரியும்ல. தெரியாமத்தான் உங்க 2 பேத்தையும் கேட்கறேன். எத்தனை நாள் தான்டா நம்ம இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறது? ஆமா, நாம படிச்சு கிழிச்சதுக்கு MBBS சீட்டு தர போறானுங்க. என்னையும் மாட்டி விட்டுட்டு டிபார் பண்ணிட்ட. போய் வேலையை பாருங்கடா. நல்ல வேலைடா மாப்பிள்ள, நீ கொஞ்சம் ஏமாந்து இருந்த ஒரு லைஃபையே டீபார் பண்ணிருப்பான். டேய் கண்ணாடி, உன்னை குத்தி கிழிச்சிருவேன். ஆனா அசிங்கமா எலும்பு வெளியே தெரியுமே தான் உன்னை சும்மா விட்டு வைக்கிறேன். ஏன்டா லோலோன்னு கத்துறீங்க? எப்ப பாரு எளியும் புடியுமா சண்டை போட்டுக்கிறீங்க. பின்ன வீட்டுல சோறும் போட மாட்டேங்கிறாங்க, செலவுக்கு பணமும் தர மாட்டேங்கிறாங்க, வேலையும் கிடைக்கல. விட்டடிக்கு பாஸ் பண்ண முடியல, இதுல வேற அசோக்கு உன்னை குத்தி காட்டுறான். விடாதே. நான் இல்ல. டேய், உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. வாடா அசோக்கு, நம்ம குமாரும் சுமத்தியும். டேய், வேற ஏதாவது இருந்தா பேசுங்கடா. அது இல்லப்பா, நீ சதா சுமதியை பத்தி நினைச்சுக்கிட்டு இருப்பிய, அதனால கேட்டேன். அந்த செடியை அடியோட வெட்டணும் தான் நினைச்சேன். அதே சமயத்துல அவளோட பழகுனது என்னால மறக்க முடியலடா. சுமதி அழகான மலர்டா. அழகான மலர் தான்டா, ஆனா அதன் வாசம் எனக்கு கிடைக்கலையே. அசோக், நீ அனுபவிக்காதத எவனுமே அனுபவிக்க கூடாது. அதுக்கு சரியான யோசனையை நான் சொல்றேன். உன் கூடவே சகினி இருக்கும்போது அப்புறம் ஏன்டா கவலை? ஏய், உன்னைய குத்திருவேன். ஆனா கத்தி இல்லாத ஒரே காரணத்தால உன்னை சும்மா விடுறேன். சும்மா அசோக். என்னடா அசோக், மெய் மறந்து போயிட்டியா? ஏய், உனக்கு இந்த 2 புத்தி இருக்கவே கூடாது. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, அவ கண்ணகிக்கு ஆப்போசிட். சாரி, அங்க போலாம்.
ஒய்யாரம்மா கொய்யா காத்தோப்புல சாயங்காலம்மா வீசுற காத்துல நெருப்பு நீரில் குளிச்சது போல் இருக்குதா நெருங்கி பழகா துணைய இழுக்குதா 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 யாரம்மா கொய்யா காத்தோப்புல சாயங்காலமா வீசுற காத்துல நெருப்பு நீரில் குளித்தது போல் இருக்குதா நெருங்கி பழக பெண் துணையே இழுக்குதா 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 ஒய்யாரம்மா கொய்யா காத்தோப்புல சாயங்காலம்மா வீசுற காத்துல சாயங்காலமா வீசுற காத்துல நெருப்பு நீரில் குளித்தது போல் இருக்குதா நெருங்கி பழக பெண் துணையே இழுக்குதா 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 நிலவெறிக்கும் வானாக நீயாகணும் நான் ஒரு நிலவாக இணைந்தாடணும் நிலவெறிக்கும் வானாக நீயாகணும் நான் ஒரு நிலவாக இணைந்தாடணும் நாரில்லா கனியேந்தும் கொம்பிலே நான் சஞ்சாடவா உன்னுடைய நெஞ்சிலே நாரில்லா கனியேந்தும் கொம்பிலே நான் சாஞ்சாடவா உன்னுடைய நெஞ்சிலே 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 ஒய்யாரம்மா கொய்யா காத்தோப்புல சாயங்காலமா வீசுற காத்துல நெருப்பு நீரில் குளிச்சது போல் இருக்குதா நெருங்கி பழக ஆட்டுணைய இழுக்குதா 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 ஒய்யாரம்மா கொய்யா காத்தோப்புல சாயங்காலமா வீசுற காத்துல நெருப்பு நீரில் குளித்தது போல் இருக்குதா நெருங்கி பழக பெண் துணையே இழுக்குதா 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 என்ன சுமதி அமைதியா உட்கார்ந்திருக்க என்ன ஏன் இப்படி சித்திரவதை செய்யற உன்ன நான் சித்திரவதை செய்யறேனா உன்ன ஒரு சித்திரமா பத்திரமா தேவதையா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்க உன்ன நான் சித்திரவதை செய்வேனா ஞாபகம் இருக்கா சுமதி எனக்கு காலேஜ்ல இருந்து டிசி வாங்கி தந்த அந்த அசோக்க மறந்துடுவேனா இல்ல உன் கை என் கண்ணத்தை தொட்டு தடவுனதை மறந்துடுவேனா இப்போ சொல்றேன் உன் கைக்கு நான் வளையல் போடத்தான் போறேன் மீறி போனா வளகாப்பே நடந்தால் நடக்கும்டி மிஸ்டர் சுகு என்னடி மிஸ்டர் சுகு உன்னை கூடிய சீக்கிரமே மிஸ்டர் சுகு ஆக்குறேன்டி இத பாத்தியா உன் கள்ளக்காதல குமாருக்கு நீ எழுதின லெட்டர் இத உங்க அப்ப ஊர்ல இருக்க குப்பை சுப்பை எல்லாருக்கும் அனுப்புறேன்டி சுகு ப்ளீஸ் நான் உன் கால்ல வேணாலும் விழுறேன் ப்ளீஸ் சுகு நீ என் கால்ல வந்து விழுறத நான் எதிர்பார்க்கல என் படுக்கையில வந்து விழுறத நான் எதிர்பார்க்கிறேன் 3 வருஷம் படிச்ச பரீட்சை எழுதின பிஏங்கிற பட்டம் கிடைச்சது இந்த லெட்டர் எழுதுன ஊருக்குள்ள காமிச்சா என்ன பட்டம் தருவாங்க தெரியுமா என்ன கொஞ்சம் யோசி சுமதி இத உங்க ஆத்தா பார்த்தா உன்னை தீர்த்தா
நான் வர்றேன்டி. அசோக், உன் அத்தை கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குப்பா. கீதாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. நீ என்ன சொல்ற? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. அசோக், இப்படி சொல்லிட்டா எப்படிப்பா? தாயில்லா உன்னை எடுத்து வளர்த்தவன் அத்தை கீதாவுடைய ஆசையில மண்ணை போட்டுறாத. இதோ பாரு அசோக், உன் வெறுப்புக்கு நான் ஆளாக விரும்பல. அதே நேரத்துல உன் விருப்பப்படி செய். சரிப்பா, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. அப்போ இந்த மாசத்திலே முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆமா, அவ அப்படித்தான் இருப்பா. வாழ்க்கைங்கிற வரப்பு மேல வேகமா ஓடுனா வழிக்கு விழுந்துட்டா. நாடகத்துல கதாபாத்திரம் நல்லா இருந்தா போதுமா? அதுல நடிக்கிறவங்க நல்லா நடிச்சாதானே நாடகத்துக்கு பேரு. அது மாதிரிதான் நீங்களும். நீ அமைச்ச கதாபாத்திரங்க தானேமா நாங்க. கதாபாத்திரம் நான் அமைச்சதுதான். இன்னும் கொஞ்ச நாள் அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கதான் போறேன். 100 பவுனு, 25,000 வரதட்சணை, ஒட்டி பங்களா. கரியா, நீ பாட்டுல பேசிட்டு இருக்கிற, அவன் பேசாம நிக்கிறான். மரியாதை கொடுத்து பேச. யோ இந்திரியா, போய் வேலையை பார்த்துட்டு. உட்காரியா. அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னா பண்ணிக்கலன்னா என்ன? ஏன் நீங்க பண்ணிக்க போறீங்க? ஆமா. யோ, என்னடா முறைக்கிற? சாமி மாடு மாதிரி வர்ற போற, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. நீ இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்ட, பாக்குறவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? ஆமா தம்பி, அவன் கல்யாணத்துக்கு பேயா நாயா அலைகிறான். ஒரு டேட் கூட. யோ சி போய. ஏண்டா அசோக், இந்த மார்ச் மாசமாவது நம்ம ஃபீஸ் கட்டலாமோ? டேட் பாரா இருக்கு, இனிமே பணம் கட்ட முடியாது. டேய், உனக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்க கூடாது. நம்ம கூட படிச்சவங்கள எம்எஸ் வந்துட்டாங்க. நாம இப்படியே சைட் அடிச்சுட்டு சுத்துறோம். உங்க கூட சேர்ந்து சுத்தினா டிகிரியாடா வாங்க முடியும்? டேய், உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு, உனக்கு உண்டு ஒரு நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டே இரு. ஒரு நாளைக்கு. ஏண்டா காதுகிட்ட வந்த நைய நையன்னு? அசோக், நம்ம குமார் சுமதியோட லவ் மேட்டர் என்ன ஆச்சு? டேய், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இதே பேச்சு தானா? சரியான பொம்பளை பொறுக்கீங்களா இருக்கீங்க. ஏண்டா சிரிக்கிற? அசோக்க ஒழிக்கணும்னு நினைச்சேன், ஒழிச்சுட்டேன். குமார சுமதி கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சேன். நம்ம சாணக்கியும் சுகு இருக்கான் பாரு, அவனை வச்சு முடிச்சுட்டேன். இப்போ சுமதிய எப்படி எந்திரம்? அடே பாவண்டா. இந்த விஷயம் மட்டும் அசோக் காதுக்கு எட்டுச்சு, உனக்கு ஒரு கை இருக்காது. ஜாக்கிரதை. என்னடா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கானு பாக்குறியா? நேத்து எங்க ஆளுங்களை பார்த்தல்ல, அவங்கள வச்சு உன் லைஃப் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. போய் எனக்கு தண்ணி கொண்டா. போ போடா. நான் நினைச்சது எதுவும் முடிக்காம விட்டதே கிடையாது. பாவம் அசோக். குமார் சார், போஸ்ட். போஸ்ட்மேன் மாதிரியா இருக்கிற நீயும் உன் பையன்? என்ன செய்யறது, வயசான காலத்துல வாங்குற சம்பளம் சாப்பாட்டுக்கே பத்தல. கணக்கு இல்லாம பிள்ளைங்களை பெத்துக்கிட்டா அப்படிதான். லைஃப்ல சேஞ்சஸ் இருந்தா தான் எதையும் ஃபேஸ் பண்ண முடியும். வீணா லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்காத. உங்க அப்பா பார்த்துருக்கிற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு இனிமே கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிற என்னமே இல்லடா. நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் வரலாறா எழுத போறாங்க. அவன் இப்ப காதல காமமா தான்டா நினைக்கிறாங்க. நான் அப்படி இல்லையடா ரவி. டே ரவி, நீ இங்கே இரு, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிடுறா மாப்பிள்ள. என்னடா? என்ன மன்னிச்சிடுறா. என்ன விஷயம்? ரகு இருக்கானே, ரகு. ரகுக்கு என்னடா? கொஞ்சம் புரியும்படியா சொல்ற. சுமதிய உனக்கு இல்லாம குமாருக்கு இல்லாம பிரிச்சுட்டான்டா மாப்பிள்ள. என்ன? சுமதிய நீ எங்க லவ் பண்ணிருயோன்னு உன்னை பிரிச்சான். உன்னை தூண்டி விட்டு குமாரியும் பிரிச்சுட்டான்டா. இப்போ சுமதிக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு குமாருக்கு லெட்டர் வேற போட்டிருக்கானா. அத குமார் படிச்சுட்டு என்ன செஞ்சுக்க போறானோ பாவண்டா.
உண்மையிலேயே ரகு அப்படியா செஞ்சான்? ஆமாண்டா மாப்பிள, அவங்க 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடுறா. அவ உனக்கு கிடைக்கலினாலும் பரவாயில்லடா மாப்பிள, ஆனா அவ யாருக்கும் பயன்படாத மலரா போயிடக்கூடாதுடா. அவ உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா. ரவி, குமார பாத்தியா? என்ன விஷயம்? குமாருக்கு ஏதாவது லெட்டர் வந்துச்சா? சுமதிக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சுகுமார் லெட்டர் எழுதிருந்தான். அதை படிச்சுட்டு வீட்டுக்கு போனா, அதுக்கப்புறம் ஆளையே நான் பார்க்கல. அப்படியா? நான் வரேன். குமார், இவ்வளவு நாளா சுமதிக்காக வாழ்ந்த நீ கடைசியா ஒரு முறை போய் பார். அவள் ஒரு குழந்தைக்கு தாய் என்பது உண்மையானால் இந்த விஷமே உனக்கு வரவேற்பு மாலை சூடட்டும். வஞ்சகம் நிறைந்த நெஞ்சமுள்ள பெண்களுக்கு உன்னுடைய முடிவு ஒரு பாடமாக அமையட்டும். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராதே. பூத்ததென்ன காய்த்ததென்ன கனிந்ததென்ன போடா, புதுமைகளின் புதுமை என்ன புரிந்து கொண்டேன் போடா. கண்டதெல்லாம் சுவைப்பதில்லை காதல் என்ன போடா, நங்கையை நினைத்து நாடிய இன்பம் போதுமடா போடா. பூத்ததென்ன காய்த்ததென்ன கனிந்ததென்ன போடா, புதுமைகளின் புதுமை என்ன புரிந்து கொண்டேன் போடா. பார்வை ஒரு திசையடா, பாதம் ஒரு திசையடா, பயணம் என்ற திசையடா, பருவ கதையின் முடிவடா. பார்வை ஒரு திசையடா, பாதம் ஒரு திசையடா, பயணம் என்ற திசையடா, பருவ கதையின் முடிவடா. கண்டதெல்லாம் சுவைப்பதில்லை காதல் என்ன போடா, நங்கையை நினைத்து நாடிய இன்பம் போதுமடா போடா. பூத்ததென்ன காய்த்ததென்ன கனிந்ததென்ன போடா, புதுமைகளின் புதுமை என்ன புரிந்து கொண்டேன் போடா. கண்டதெல்லாம் சுவைப்பதில்லை காதல் என்ன போடா, நங்கையை நினைத்து நாடிய இன்பம் போதுமடா போடா. மேகம் சூழும் காட்சியடா, போகதாக வேகமடா, மலரில்லாத மாலையடா, மனமில்லாத ஜோடியடா. மேகம் சூழும் காட்சியடா, போகதாக வேகமடா, மலரில்லாத மாலையடா, மனமில்லாத ஜோடியடா. கனிந்ததெல்லாம் சுவைப்பதில்லை காதல் என்ன போடா, நங்கையை நினைத்து நாடிய இன்பம் போதுமடா போடா. பூத்ததென்ன காய்த்ததென்ன கனிந்ததென்ன போடா, புதுமைகளின் புதுமை என்ன புரிந்து கொண்டேன் போடா. கண்டதெல்லாம் சுவைப்பதில்லை காதல் என்ன போடா, நங்கையை நினைத்து நாடிய இன்பம் போதுமடா போடா. பூத்ததென்ன காய்த்ததென்ன கனிந்ததென்ன போடா, புதுமைகளின் புதுமை என்ன புரிந்து கொண்டேன் போடா.
ஹாய் சுகு. என்ன மாப்பிள, நீயும் ரகுவோட சேர்ந்துக்கிட்டு குமாருக்கு லெட்டர் எழுத வச்ச? என்னடா திடீர்னு குமார் மேல அனுதாபம்? சுமதி கிடைக்கலையே நான் இங்க வரல, குமாரோட சேர்த்து வைக்கணும் தான் வந்தேன். ஆரம்பத்துல அவ வாழ்க்கையில நீ விளையாண்ட, இப்ப நான் விளையாடுறேன். என்ன இருந்தாலும் என் பக்கத்து வீட்டுக்காரி தானே, அவளோட சேர்ந்து வாழ முடியலனாலும் அவ வாழ்க்கையிலயாவது விளையாடணும்னு தான்டா. ஆரம்பம் நீ, முடிவுன்னா. மாப்பிள ஞாபகம் இருக்கா? டேய் டோனு, என்னடா அப்படி உத்து பாத்துக்கிட்டு இருக்க? யார் கூடயும் பேச மாட்டேங்கிற? ஏதாவது ரிசர்ச் பண்றியா? அவனுக்கு எதிர அந்த அறிவு மீறினா கஞ்சாவத்தான் நினைப்பான். ஒண்ணுமில்லடா மாப்பிள, நம்ம நாடு எப்ப முன்னேறுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ சிரமம் தான்டா. இப்படி நாம கண்ட கண்ட இடத்துல உட்கார்ந்து இருந்து போற வர பொம்பளைங்களை சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தா சத்தியமா சொல்றேன் நம்ம நாடு ஜென்ம ஜென்மத்துக்கு முன்னுக்க வராது. உங்க மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும், குறிப்பா என்னை தவிர. எவன் எவன் நாட்டை பத்தி பேசணும்னு ஒரு விவஸ்தை இல்லாம போச்சு பத்தியா? உங்களாட்ட இருக்கிறனால தான்டா நம்ம நாடு முன்னேற மாட்டேங்குது. உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. ஏன்டா அவனை போட்டு அடிக்கிற? அவனுக்கு வலிக்காதா? அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணுவான் தெரியுமா? நீ ஒன்னும் கவலைப்படாத. ஐயோ, என்னடா கண்ணாடியும் செருப்பு மட்டும் இருக்கு, ஆளை காணுமே. அடே நான் என்ன காலேஜ் பிள்ளை? ஐயோ அவவே அடிக்கிறீங்களா? அடே காணிக்கியா, அங்க வர்ற உன் பக்கத்து வீட்டுக்காரி வரா. கல்யாணம் பண்ணணும், நான் இவளாட்டல கல்யாணம் பண்ணணும். என் கனவு கண்ணியே ஹேமா மாலினி. வாய தொடரா டொல் ஒலிக்கிட்டு. பாரு, உனக்கு உண்மையில தில் இருந்தா நீ போய் மோதிப்பார். டே ரகு, இப்ப கண்ணாடி சுமதி கிட்ட உதவாங்க, அதான வாச. அதான்டா வேடிக்கை பாரு. டேய் கண்ணாடி, போய் பேசிட்டு வாடா. ஐயோ அந்த வம்பே வேண்டாம், தைரியம் இருந்தா நீவோ. டே முன்னையே ஃபேமிலி தகராறுனா இப்ப போய் செட்டப் பண்ணிட்டு வரேன். அப்ப போ. டே ரகு, சுகு இன்னைக்கு செமத்தியா டிஃபன் வாங்க போறான்டா. ஐயா ஐயா, அவன் அடி வாங்க போறான்னு சந்தோஷத்துல நீ கை தட்டிட்டு இருக்க முண்டோ. உன் வம்சத்திலேயே நீ ஒருத்திதான் அம்சமா இருக்க. கை பூ மாதிரி இருக்கு. இத்தனை வளையல் போட்டுக்கணுமா? வளையல சொல்றேன், வளையல் வளைஞ்சிருச்சேன்னு பாக்குறியா? எந்த வளையலா இருந்தாலும் என் கைப்பட்டா தானா வளையண்டி. ஆனா நீ மட்டும் தான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிற. இதோ பார், என்னைக்கு இருந்தாலும் உனக்கு நான் தான் வளையல் போடுவேன். நீ வளைஞ்சு வளைஞ்சு என் பெட்ரூமுக்கு வரணும். அங்க நான் என்ன அடிச்ச கை அடுத்தவனை அணைக்க கூடாதுடா. அதுக்கு பழிக்கு பழி வாங்கத்தான். டேய், உன்னை நல்லா தெரிஞ்சிட்டு தாண்டா உனக்கு சாணக்கியன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த சாணக்கிய நினைச்சா சாதிச்சே காமிப்பான்டா. சாதிக்காம விட்டதில்லை. அநியாயமா ரெண்டு பேரையும் பிரிச்சு அவங்க வாழ்க்கையில விளையாடிட்ட. இப்பதான் பிரிச்சிருக்கேன், இனிமேதான் விளையாடணும். நீயும் கலந்துக்கிறியா? என்னடா சொன்ன?
வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும்போது தான் விளையாடினா இப்ப கூட வா ப்ளீஸ் என்னை மன்னிச்சுடு. நான் அந்த எண்ணத்துல வரல. சுமதிய பழிவாங்க சுகுமார் ரகுவோட சேர்ந்து சுமதிக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு உனக்கு லெட்டர் எழுதிட்டான். இவ்வளவுக்கும் காரணம் அந்த சுகுமார் ரகுவும் தான். என்ன ஒரு ஆயுதமா பயன்படுத்திட்டாங்க. என்னால பிரிஞ்சவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வாழ வைக்கணுங்கிறதா என் ஆசை. குமார், இத்தனை நாள் நீ சூட்டிய மலர் ஒரு காதலன் தன் காதலிக்காக சூட்டியது. ஆனா என் சகோதரிக்காக